எப்படி நாம் தடைகளின்றி இருப்பது? ஓம் சாந்தி. நாம் தடைகளின்றி இருப்பதற்காக முக்கியமாக 2 சக்திகளை நினைவில் வைத்து சமயத்தில் செயலில் பயன்படுத்த வேண்டும். பிறகு நாம் தடைகளின்றி இருந்துவிடலாம். பொதுவாக அனைத்து சக்திகளுமே தேவைப்படுகின்றது. ஆனால் தடைகளின்றி இல்லாமல் இருப்பதற்காக, மேலும் எதிர்கொள்வதற்காக இந்த 2 சக்திகள் என்னவென்றால் பொறுமை சக்தி மற்றும் உணரும் சக்தி. உணரும் சக்தியை நாம் கொண்டுள்ளோம், அதாவது நமது புத்தியில் வைத்திருக்கின்றோம். ஆனால் அதை நடைமுறையில் சொரூபமாக கொண்டு வர வேண்டும். இதில்தான் குறைவு ஏற்படுகின்றது. நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். புத்தியில் வைத்தால் மட்டும் போதாது என்று தந்தை சொல்கின்றார். சில சமயங்களில் குழந்தைகள் மீது தந்தைக்கு இரக்கம் வருகின்றது. நானே அதை செய்து விடலாம் என்று கூட தோன்றுகின்றது என்று தந்தை கூறுகின்றார். ஆனால் யார் செய்வாரோ அவருக்கு தான் பலன் அடைவார் என்று தந்தை சொல்கின்றார். ஆகையால் தந்தை ஒத்துழைப்பு தான் தர முடியும். ஆனால் குழந்தைகள் தான் அதை செய்ய வேண்டும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆகையால் நாம் இந்த 2 சக்திகளின் மூலமாக நாம் தடைகளின்றி இருக்க முடியும். அதற்காக நாம் புத்தியில் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் நடைமுறையிலும் அந்த சக்திகளை சமயத்திற்கு ஏற்றவாறு நாம் சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி.